டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு என்னென்ன புக்ஸ் எல்லாம் வந்து மெஸ்மரைஸ் அகாடமியில் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்ட்ரெஸ்டட் டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு எனக்கு வந்து ஸ்டடி நோட் ஷார்ட்கட்ஸில் ஸ்டடி மெட்டீரியலாக எனக்கு வந்து வேணும் அப்படின்றவங்க, ஸோ என்னுடைய மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியல் மெஸ்மரைஸ் அகாடமியில் என்னென்னலாம் அவைலபிளாக இருக்கோ அதை நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எது தேவையோ அதை நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல். ஸோ பேப்பர் 2 ஸ்டடி மெட்டீரியல் எது இதெல்லாம் இருக்கு அப்படின்னா இங்கிலீஷ்க்கு அவைலபிளா இருக்கு. ஸோ டெட் பேப்பர் 2க்கு இங்கிலீஷ், இது பேப்பர் 1க்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஏன்னா வந்து ரெண்டுமே வந்து சேம் தான். ஸோ பேப்பர் 1 இருக்கட்டும் பேப்பர் 2 இருக்கட்டும், ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காமன் தான். ஸோ நீங்க ரெண்டுத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 800 போட்டிருக்கோம். இதை நீங்க வந்து செப்பரேட்டா இந்த ஒரு புக்கு மட்டும் வேணும் அப்படின்னா 800 பேமெண்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்தது இங்கிலீஷ்க்கும் அடுத்தது தமிழ். ஸோ தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேட்டர்ல தான் புக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் வந்து நம்மளுக்கு புக் வந்து பிரிண்ட் ஆகி வரல. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பைரல் பைண்டிங்ல போட்டு ஸோ நம்ம வந்து புக்கை வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதனுடைய ப்ரைஸும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 800 தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இதுவுமே டெட் பேப்பர் 1க்கும் யூஸ் பண்ணலாம், பேப்பர் 2க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சைக்காலஜி. சைக்காலஜி நீங்க டெட் பேப்பர் 2 சைக்காலஜி தமிழ் மீடியத்தில் வேணும்னா நீங்க தமிழ் மீடியம் புக்கை நீங்க வாங்கிக்கலாம். ஸோ தமிழ் மீடியம் புக் வந்து இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு எதுல தேவைப்படுதோ, தமிழ் மீடியம் வேணும்னா தமிழ் மீடியத்தில் வாங்கிக்கலாம், இங்கிலீஷ் மீடியத்தில் வேணும்னா இங்கிலீஷ் மீடியத்தில் வாங்கிக்கலாம். ஏன்னா ரெண்டு மீடியமே தனித்தனியா அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு எதுல வந்து தேவைப்படுதோ நீங்க அதுல வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இங்கிலீஷோடைய மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 800 போட்டிருக்கோம். சேம் தமிழுக்கும் 800 தான் போட்டிருக்கோம் சிங்கிள் புக்கு. இது சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 600 ஆஃபர்ல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். புக் வந்து லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் நம்ம கிட்ட, ஓகேவா? ஸோ இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக தான் அடிச்சிருக்கோம். யார் வந்து பிஃபோரா நீங்க வந்து என்கிட்ட பை பண்றீங்களோ அவங்களுக்கு அந்த புக்கு கிடைக்கும். இது நான் சொன்ன மாதிரி தமிழ் மீடியத்தில் வேணும்னா நீங்க தமிழ் மீடியத்தில் வாங்கிக்கலாம், இங்கிலீஷ் மீடியத்தில் வேணும்னா இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்க வாங்கிக்கலாம். ரெண்டு மீடியத்திலுமே நம்ம கிட்ட அவைலபிளா தான் இருக்கு. ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் 6th to 10th கவர் பண்ண புக்கு தான் எல்லாமே. அது தமிழா இருக்கட்டும் இங்கிலீஷா இருக்கட்டும். அதே மாதிரி சோஷியல் சயின்ஸ், அதே மாதிரி சோஷியல் சயின்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 புக்கு தரோம். ஆக்சுவலாக வந்து 2 புக்குன்னும் போது வால்யூம் 1 வால்யூம் 2. ஸோ வால்யூம் 1 வந்து 6th to 8th. ஸோ இது இந்த 6th to 8th கவர் பண்ண ஒரு புக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த புக்கை தான் நான் கையில் வச்சுட்டு இருக்கேன். ஸோ இது வந்து 6th to 8th கவர் பண்ண புக்கு. ஸோ இது ஒரு புக்கு வரும். அதே மாதிரி 9th and 10th, ஸோ இது கவர் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு வரும். ஸோ 2 புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோஷியல் சயின்ஸ், ஏன்னா இதில் வந்து 60 மார்க் இருக்கு. 6th to 10th நீங்க வந்து எதையும் புக்கே பார்க்க வேண்டியது இல்லை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வைஸ்ல வித் கொஸ்டின் ஆன்சரோட இருக்கும். உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த லெசனுக்குள்ள என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் நம்ம படிக்க வேண்டியது இருக்குமோ எல்லாமே பாயிண்ட்ஸ் வைஸா நம்ம வந்து உங்களுக்கு வந்து இந்த சோஷியல் சயின்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். தமிழ் மீடியம் புக் மட்டும் தான் ரெடியா இருக்கு இப்போதைக்கு. தமிழ் மீடியம் புக்கு இருக்கு. ஸோ நீங்க வேணுன்றவங்க இதை பை பண்ணிக்கலாம். 2 புக்கு தரோம். இதுல பாயிண்ட்ஸ் வைஸ் 6th to 10th ஃபுல்லா கவர் ஆகும். பிளஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சருமே உங்களுக்கு வந்து இருக்கும். அதுல அது ப்ராக்டிஸ்க்கும் அதை வச்சிருக்கோம், வித் கீ ஆன்சரோட இருக்கும். அதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புக்கோடைய பிரைஸ் மட்டும் உங்களுக்கு வந்து 1800 வந்துடும். ஸோ இந்த 2 புக்கு வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 இது மொத்தமா வேணும்னாலும் நீங்க பை பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு செப்பரேட்டா சோஷியல் சயின்ஸ் மட்டும் தான் வேணும், இல்ல சைக்காலஜி தான் வேணும், தமிழ் வேணும், இங்கிலீஷ் வேணும் அப்படின்னாலும் எந்த புக்கு வேணுமோ அந்த புக்கு மட்டும் கூட நீங்க ஆஃபர் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு கொரியர் சார்ஜ் அப்படின்றது இங்க வந்து கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த கொடுக்குற அமௌண்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நோ கொரியர் சார்ஜ். ஸோ ஃப்ரீ 100% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவரி எல்லாமே ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம். 2 ஆப்ஷன் கொடுக்குறோம். ஒன்னு ப்ரொஃபஷனல் கொரியர், இன்னொன்னு எஸ்டி கொரியர். உங்களுக்கு இது எது கன்வீனியன்ட்டா இருக்கோ
அந்த கொரியரில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கொரியர் ஈஸியாக இருக்கும், இல்லை ப்ரொஃபஷனல் கொரியர் ஈஸியாக இருக்கும். ஸோ அது நீங்கள் சொன்னீங்கன்னா அதுலேயே நாங்கள் பண்ணி கொடுப்போம். அதுவுமே பிரச்சனை கிடையாது. எதுவுமே உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல். இது இல்லாமல் உங்களுக்கு நான் நேற்று சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெட் பேப்பர் 2 உடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அது தனித்தனியாகவே வந்து பார்த்தோன்னா நான் வந்து சொல்லியிருப்பேன். தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி, மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், அப்படி இல்லைன்னா சோஷியல் சயின்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருமே வந்து பார்த்தோன்னா புக்கவே நான் போட்டிருக்கேன். அது வேணும் உங்களுக்கு, நான் வந்து ஸ்டடி பண்ண போகிறேன் அப்படின்னா அதையுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி உங்களுடைய மேஜர் மொத்தம் வந்து 4 புக்கு வரும். 1500 உங்களுக்கு வந்து எல்லா புக்ஸுமே வந்துடும். அதுவுமே கொரியர் ஃப்ரீ தான். ஸோ டெலிவரி சார்ஜ் கிடையாது. உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வேணும், இல்லை ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படிலாம் உட்காந்துட்டு நீங்கள் வந்து தேட வேண்டாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன மெட்டீரியல் உங்களுக்கு தேவைப்படுதோ அது என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டெட் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்னும் நம்ம அகாடமியில் ரெடி பண்ணலை. இப்போ ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் என்கிட்ட இல்லை. ஸோ வேற எங்கன்னா கிடைச்சிது அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் வேற எங்கன்னா பை பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு எதனாச்சும் மெட்டீரியல் தேவைப்படுது வேணும் அப்படின்னா ஸோ இங்கே நம்பர் கொடுத்துருக்கு. ஸோ என்னுடைய நம்பருக்கே கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ 9790899652. ஸோ இந்த நம்பருக்கு என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு என்னை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன புக்கு வேணுமோ அதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன புக்கு வேணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டா அந்த புக்கு உங்களுக்கு வந்து கொரியரில் உங்களுக்கு வரும். ஸோ டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் டேஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. எப்படி வந்து ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி நம்ம ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கலாம், டெட் எக்ஸாமில் ஒரு 82 மார்க் எடுக்கிறதுக்கு என்ன வழிமுறை, அது மட்டும் பண்ணுங்க. ஏன்னா உட்காந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் நான் வந்து 12th வரைக்கும் படிக்க போகிறேன், 11th வரைக்கும் 11th 12th எல்லாம் படிக்க போகிறேன் அப்படிலாம் உட்காந்துட்டு இருக்க வேண்டாம். மோஸ்ட் கொஸ்டின் எங்கேருந்து வரும் அப்படின்னா இந்த 6th to 10th இதை கவர் பண்ணால் போதும். நீங்கள் தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி, அப்புறம் உங்களுடைய மேஜர் எல்லாமே வந்து அப் டு 10th வரைக்கும் கவர் பண்ணுங்க. 11th 12th எல்லாம் உங்களுக்கு டைம் இருக்குதுன்னா பண்ணுங்க, நான் உங்களை பண்ண வேணான்னு சொல்லலை. மோரோவர் நம்மளுக்கு இங்கேயே வந்து 82 மார்க் எடுக்கிறதுக்கான வழிமுறைகள் இங்கிருந்தே வந்துடும். அங்கிருந்து வரப்போற 1-2 கொஸ்டின்ஸுக்கு உட்காந்துட்டு நம்ம நிறைய புக்ஸ் படிக்க வேண்டியது இல்லை. இங்கே நம்ம வந்து ஒரு 82 மார்க் எடுக்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம இங்கிருந்தே எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேற எதனா தகவல் வேணும் அப்படின்னா ஸோ என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. புக் ரிலேட்டடாக எனக்கு வந்து எந்த புக்கு வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு எதனா தெரியலன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த டெட் எக்ஸாம் நீங்கள் வந்து இந்த புக்கு வாங்கும்போது இதனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் சேர்த்து வேணும் அப்படின்னாலும் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் அப்படின்றத கேட்டுக்கிட்டு ஸோ ஃபர்தராக என்ன வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த புக் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த புக் வந்து தேவைப்படுது, ஸோ இந்த டெட் எக்ஸாமுடைய இந்த இங்கிலீஷ் புக்கு தேவைப்படுது, ப்ளஸ் அதனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எனக்கு வேணும், இல்லை சைக்காலஜி புக்கு நான் வாங்க போகிறேன் பட் அதனுடைய ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் சேர்த்து வேணும் அப்படின்னா எந்த புக்கோடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் சேர்த்து வேணுமோ அதுக்கு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. அதனுடைய டீட்டெயிலை நான் சொல்கிறேன். சொல்லிட்ட பிறகு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அது ரெண்டுமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, சேர்த்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிங்கிளாக பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காஸ்ட் அதிகமாக போகும். ஸோ நாங்கள் பல்காக நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய ப்ரைஸ் லிஸ்ட் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ப்ளஸ் சீக்கிரமாக வந்துடும் புக்கு. நீங்கள் தனித்தனியாக ஆர்டர் பண்ணும்போது ஒரு புக்கை ஆர்டர் பண்ணதுலேருந்து உங்களுக்கு வந்து 2-3 டேஸ் எடுக்கும். உங்களுக்கு அந்த டேஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கம்மியாகும். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கும். ஸோ ஸ்டாக் இருக்கும்போது நீங்கள் ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் புக்கு கிடைக்கும். அதனால் பிஃபோராக நீங்கள் பண்ணுறது பெஸ்ட். ஸோ வேறு எதனா தகவல் வேணும் அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.